வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். திருச்சி, மதுரை, ஓசூரில் 1070 கோடியில் புதிய டைட்டில் பார்க். புதிய அறிவிப்புகளை இடைக்கால பட்ஜெட்டில் வெளியிட்டார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. திமுகவுடன் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் திட்டவட்டம். திமுக அழைத்தால் உடனடியாக பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் எனவும் அறிவிப்பு. மீண்டும் தீவிர அரசியலில் குதிக்கும் சசிகலா. தென் மாவட்டங்களில் வேட்பாளர் தேர்வு மும்முரம். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தும் அரசு மருத்துவர்கள் 27ஆம் தேதி போராட்டத்தில் குதிக்கப் போவதாக அறிவிப்பு. தமிழகத்தில் தேர்தல் களப்பணிகளில் வேகம் காட்டும் பாஜக. எம்ஜிஆரின் நாளை நமதே பாடலை ஒலித்து பிரச்சாரம். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, ஓசூர் பகுதிகளில் 1070 கோடியில் புதிய டைட்டில் பார்க் அமைக்கப்படும் என்று தமிழக இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், நெல்லை, குமரி, ஈரோடு, நாகை, கரூர், புதுக்கோட்டையில் 9 டைட்டில் பூங்காக்கள் 388 கோடியில் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 25,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிரிஷ் ஜோடங்கர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் பேசிய அவர், கூட்டணி உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் பேசிவிட்டு அது தொடர்பான அறிக்கையை கட்சி மேலிடத்திற்கு அனுப்பி வைப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். அதுவரை யாரும் கூட்டணி குறித்து பேசக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ள ஜோடங்கர், திமுக அழைத்ததும் கூட்டணியை தொடங்குவோம் என்று கூறியிருக்கிறார். மீண்டும் அரசியலில் தீவிரமாக குதித்துள்ள சசிகலா புதிய கட்சி தொடங்க உள்ளது குறித்து அறிவிப்பை ஜெயலலிதா பிறந்த நாளான வரும் 24ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் புதிய கட்சி தொடர்பான விஷயங்களை ஆதரவாளர்களுடன் பேசி வருவதாகவும், தென் மண்டலங்களில், மாவட்டங்களில் வேட்பாளர்களையும் அவர் தேர்வு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் தேர்தல் களப்பணிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ள பாஜக எம்ஜிஆர் பாடல் வரியுடன் திருமுனை பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறது. வரும் 28ஆம் தேதி வரை கிராமங்கள், நகரங்கள் என்று 20,000க்கும் மேற்பட்ட இடங்களில் திருமுனை பரப்புரையை நடத்த பாஜக ஏற்பாடு செய்திருக்கிறது. நாளை நமதே, தமிழ்நாடு நமதே என்ற தலைப்பில் இந்த பிரச்சாரத்தை பாஜக மேற்கொள்கிறது. அதிக கூட்டம் உள்ள தெருக்கள், குடியிருப்புகள் உள்ளிட்ட பகுதிகளில் அரசியல் கட்சிகள் தங்கள் கொள்கைகளை கொண்டு சேர்ப்பதற்கு இந்த பிரச்சார யுக்தியை பாஜக கையில் எடுத்திருக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருப்பதை கண்டித்து தமிழக அரசு மருத்துவர்கள் சங்கம் கூட்டமைப்பு போராட்டத்தை நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறது. வரும் 27ஆம் தேதி முதல் அறுவை சிகிச்சைகளை தவிர்த்து வழக்கமான அனைத்து மருத்துவ பணிகளையும் புறக்கணிக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் மார்ச் முதல் வாரத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவோம் எனவும் டாக்டர்கள் எச்சரித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி இபிஎஸ் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வரிசையாக கட்சி தாவி வருவது அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டையனை தொடர்ந்து கூபா கிருஷ்ணன் தாவேகாவிற்கு தாவினார். இதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். புதுச்சேரியிலும் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கமலஹாசன் தனித்து போட்டியிட்டபோது டார்ச் லைட் சின்னத்திலேயே போட்டியிட்டார். தற்பொழுது அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் அவருக்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டது. புதுச்சேரியிலும் அதே சின்னத்தில் போட்டியிடலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் கமலஹாசன் 6 தொகுதிகளை கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக இடைக்கால பட்ஜெட் சொத்தையான அத்திப்பழம் என்று இபிஎஸ் விமர்சித்திருக்கிறார். தமிழக அரசின் நிதி பற்றாக்குறை 16,000 கோடியாக அதிகரித்திருக்கிறது. சொந்த வருவாய் 26,000 கோடி குறைந்திருக்கிறது. ஆனால் இதுகுறித்து நிதியமைச்சர் விளக்கமளிக்கவில்லை என்றும் இபிஎஸ் கேட்டுள்ளார். விவசாயிகளை ஏமாற்றுவதற்காகவே வேளாண் பட்ஜெட் இருப்பதாகவும் அவர் சாடியிருக்கிறார். செல்வ பெருந்தகைக்கும் தனக்கும் நடப்பது அண்ணன் தம்பி பிரச்சினை என்று மாணிக்கம் தாக்கூர் அந்தர்பல்டி அடித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடவடிக்கை எடுக்கப் போவதாக செல்வ பெருந்தகை கூறியுள்ளது குறித்து பதிலளித்தார். ராகுல் கார்கே தலைமையில் நாங்கள் ஒன்றாக இருப்பதாகவும் மாணிக்கம் தாக்கூர் விளக்கம் அளித்திருக்கிறார். முன்னதாக ராகுல் மல்லிகார்ஜுனை கார்கே விட மாணிக்கம் தாக்கூர் என்ன பெரியாளா என்று செல்வ பெருந்தகை கேட்டிருந்தார்.